அன்பிற்கினிய நேயர்களே வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜே.என்.எஸ். செல்வன், எண் கணித நிபுணர். பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பெயர் ஏயிலிருந்து இசட் முடிய இந்த 26 எழுத்துக்களுக்குள்ளே தான் இருக்கும். இந்த எழுத்துக்களில் தான் நீங்கள் அது ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, ஜெக்கோஸ்லோவாக்கியாவாக இருந்தாலும் சரி, அந்த நாடுகளுக்குள்ள உள்ள அந்தந்த ஏரியாவுக்குள்ள பேர் இருக்கும். இது அறிந்ததே. இது ஒரு மொழி சார்ந்தோ அல்லது ஒரு மதம் சார்ந்தோ அல்லது ஒரு இனம் சார்ந்தோ உள்ள கலை இல்லை. இறைவனால் இயற்கையால் அருளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை இந்த நியூமராலஜி என்கிற எண் கணிதம் என்ற விஷயம். இதை பற்றி நாம் அறிய போகிறோம். ஒரு மனிதன் ஏயில் பேர் இருந்தால் அமைந்தா அவர் எப்படி இருப்பார், பியில் இருந்தால் எப்படி இருப்பார், இசட்ல இருந்தால் எப்படி இருப்பார். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நிறுவனங்களுக்கும் அதுதான். ஒரு நிறுவனம் உலக புகழ்பெற்று இருக்கணும்னா அந்த முதல் எழுத்து அந்த நிறுவனத்தினுடைய தலைவருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப அமையணும். அமைந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. இது ஒரு பிளான் தான், அதாவது மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப். இந்த வரிசையில் இப்போ நம்ம ஏற்கனவே மதம் சார்ந்தது இல்லை அப்படின்னு சொன்னோம். ஏன்ற முதல் எழுத்து ஆறுமுகத்துக்கும் பலன் தரும், அப்துல் கலாமுக்கும் பலன் தரும். அதற்கு அடுத்தபடி கிறிஸ்துவ நேமில் இருக்கக்கூடிய பேரில் ஆரோக்கியசாமின்னு இருந்தாலும் பலன் தரும். எல்லோருக்கும் ஒரே மாதிரி பலன் தான் தரும். அதனால தான் நம்ம இது மதம் சார்ந்தது இல்லை, இது ஒரு பேர் அற்புதமான ஒரு கலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒருவருடைய வெற்றிக்கு மிக அதிகமாக உதவுவது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பெயருடைய முதல் எழுத்து தான் அப்படின்றத நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு வாகனத்தில் போகிறோம், காரில். அப்போ காரில் போகையில் அந்த ஃப்ரண்ட் வீல் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் வீல் சரியாக காற்றடைக்கப்பட்டு அது இருந்தால் பேக் வீலை அழகாக இழுத்துட்டு போகும். அது மாதிரி தான் இந்த ஏயில் பெயர் ஆரம்பித்து ஆரோக்கியம் அப்படின்னு முடிந்தால் அந்த எம் வரைக்கும் அந்த எழுத்தை அந்த பெயரை வாழ்க்கை முழுக்க அவருக்கு இழுத்து செல்கிறது, பின் சக்கரம் மாதிரி. அதனால் துவக்க எழுத்துக்கும் கடைசி எழுத்துக்கும் மிகப்பெரிய சக்தியை வழங்குறது அந்த பேருடைய முழுமையான பெயர் எண். இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள், அதாவது நமக்கு முன்னோர்கள் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் என்னென்னா அவன் தலையெழுத்துப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த தலை எழுத்து அப்படின்றது தான் இந்த பெயருடைய தலைப்பு எழுத்து அப்படின்றத நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதை பற்றித்தான் நான் முழுக்க முழுக்க ஆய்வு செய்து உங்களிடம் இதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒருவருக்கு பிறப்பு விதி என்ன ஏற்க அதற்கு ஏற்ப அந்த முதல் எழுத்து அமைந்துவிட்டால் அந்த பெயரின் எப்பொழுதுமே அவருக்கு அற்புதமான பலன்களை அடைய முடியும். ஒரு பிறப்பு எண்ணிற்கும் அந்த பெயருக்கும் முதல் எழுத்து சரியாக அமையவில்லை என்றால் அது சரியாக வேலை செய்யாது அப்படின்றத இந்த ஆய்வை நம்ம சொல்கிறோம். ஒருவரது பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகியவற்றை கூட்டினால் வரும் எண் பார்த்தீங்கன்னா அது விதி எண் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக 11/7/1956 ஒருத்தர் பிறந்திருந்தால் அந்த கூட்டுத்தொகை 30 அப்படின்ற 3ஆம் எண்ணில் வருது. அவரது விதி எண் அது 3 அப்படின்னு ஆகும். 11 முன்னால் இருக்கிறது அது பிறப்பு எண் அப்படின்றதாகும். இந்த விதி எண்ணிற்கு ஏற்ப ஒருவருடைய பெயர் எண் முதல் எழுத்து தேர்வு செய்யப்பட வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி இருந்தால் தான் அவர் வாழ்க்கை முழுக்க அந்த பயனை அடைய முடியும் அப்படின்றத நாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். பெயருடைய முதல் எழுத்து முதலாக நம்ம இப்போ ஏ அப்படின்ற எழுத்தை பார்க்க போகிறோம். இசட் முடிய ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி முதல் எழுத்தாக ஏ வருவது, அதனால என்ன உங்களுக்கு பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம், அதுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் 1000 விஷயங்களை அப்படியே அளவலாவிக்கிட்ட போகிறோம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் அப்படி இப்படி, நேற்று இப்படி, இன்னைக்கு காலையில் எப்படின்னு. கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த படிக்கட்டை தாண்டின உடனே அதையெல்லாம் மறந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கோயிலை சுற்றி வருவீங்க, சாமியை கும்பிடுவீங்க, ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. அந்த ஆன்மீக விஷயத்துக்குள்ளே உங்கள் மனது போயிடும். அதுக்கு காரணம், மெயினாக காரணம் பார்த்திங்கன்னா எல்லா ஆலயங்கள்லையுமே, கோயில்களில், எல்லா மதத்தினுடைய விஷயங்கள்லையுமே டிப்பு ஒன்று இருக்கும். அதாவது எப்படி அந்த டிப்பில் சன் பவர் விழுந்து அதுக்குள்ளே அந்த ஆற்றலை பெருக்கிறதுனால மற்றதெல்லாம் மறந்து போகுது. இதுதான் ஒரு மனிதனுடைய பெயருடைய எழுத்துக்கள்லையும் அந்த சன் பவரை வச்சு தான் அவன் இயக்கப்படுகிறான் அப்படின்றதான் என்னுடைய ஆய்வு. இதைத்தான் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம்.
சூரியனுடைய கதிர்கள் ஒரு புள்ளியில குவிக்கப்பட்டு பரப்பப்படுவதால் எந்த பொருளும் வைத்த இடத்தில் அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். உதாரணத்துக்கு பிரமிட்ல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல விஷயங்கள் உள்ளே இருக்கு அப்படின்றத அறிஞர்களும் ஆய்வாளர்களும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இந்த ஏ அப்படின்ற அந்த எழுத்துல சூரிய கதிர்கள் குவிக்கப்படுவதால எப்பொழுதும் இந்த பெயர் எழுத்து முதல் எழுத்தாக துவங்கும் ஒருவர் பிரகாசித்து கொண்டே இருப்பார். ஏன்னா சன் பவரை வாங்கி அவர் பிரைட்டா பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பார். இவர்கள் மக்களால் மிகவும் நேசிக்கப்படுவார்கள். இந்த ஏயில முதல் எழுத்து இருந்தால் அவர்கள் மக்கள் நேயன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சன் பவர் அவர்களுக்குள்ள அப்படியே பிரைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. தாங்கள் சொன்னதுதான் வேதம் அப்படின்னு பேசுவாங்க. அதை கேட்டுக்கிறது தான் வேணும், வேற வழி இல்லை. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல், ஆன்மீகம், மருத்துவம் ஆகிய துறைகளில் இவங்க மிகப்பெரிய அத்துப்படியாக இருப்பாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏயில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துறைகளில் ஜொலித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் பேசுவதை நாம் ஆணு வாயை பலந்தபடி கேட்டுட்டு இருப்போம். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உடம்பு எப்போதும் உஷ்ணத்துடனே இருக்கும். கண்கள் எரிச்சல் உண்டு இவர்களுக்கு. ஏயில பேர் இருந்தால் கண் எரிச்சல் இருக்கும். வார்த்தைகள் சற்று அதிகார தோரணையில் தான் இருக்கும். எப்போ என்னப்பா பண்ணுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு அமைதியாக பேச மாட்டாங்க. அடுத்தவர்களுக்கு அடங்கி போக மாட்டாங்க. இவங்க தான் அடுத்தவர்களை அடக்குவாங்க. ஏற்கும் எந்த பதவியை இவங்க அதில் சுதந்திரத்தை விரும்புவார்கள். அந்த பதவியை ஏற்றுக்கும் அரசியலோ ஆன்மீகமோ எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அதில் இவங்களுக்கு சுதந்திரம் வேண்டும். யாரும் என்னை டச் பண்ணக்கூடாது, நான் ஏன் வேலையை அற்புதமாக முடித்து காட்டுவேன். அடிமை வேலை செய்ய மாட்டார்கள். படிப்பிலும் நம்பர் 1 தான் இந்த ஏயில் இருக்கவங்க எல்லாருமே. ஒருத்தர் கேட்குற மாதிரி இருக்குது, அவர் புள்ள படிக்க மாட்டேங்குது, ஏயில் இருந்து அஸ்வின் இருக்காரு படிக்க மாட்டேங்கிறாரு, ஏன் மந்தமாக இருக்காருன்னு கேட்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது பின்னால் வரும். இவர்கள் ஏற்றுக்கொண்ட பதவியில் தனி கவனம் செலுத்தி நற்பெயர் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். எந்த நேரம் ஒரு பதவி வந்துருச்சு அப்படின்னா அதை விட்டுற மாட்டாங்க. அதில் டியூன் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு புதுமையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா உடம்பு ஒல்லியாகவே இருக்கும். ஏன்னா அந்த சன் பவர் வர்றதுனால எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அது ஒல்லியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இனக்கவர்ச்சியில் அதிகமாக ஈடுபாடு இருந்தாலும் மாற்று இனத்தவரிடம் மிக மிக மரியாதையாக நடந்து கொள்வார்கள். பெண்களிடம், ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் மரியாதையாக இருப்பார்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட மரியாதையாக இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வாய்க்கும் துணைவியார் அல்லது துணைவர் கிழக்கு பார்த்த வீட்டில் குடியிருந்தால் மிகப்பெரிய நன்மையாக அமையும். இவர்களுக்கு எதிலும் வெற்றி அடைவதிலேயே குறிக்கோளை எடுத்துக்கொண்டு குறியாக அதிலேயே செயல்படுவார்கள். துப்பாக்கியினுடைய முன்பகுதி போல இவர்களுடைய அந்த பாதை அப்படியே நடந்து கொண்டே இருக்கும். இரவு பொழுது இவர்களுக்கு எப்பொழுதுமே பிடிப்பதில்லை. ஏன்னா இவங்க சன் பவர் இருக்குல்ல, அதனால நைட்லாம் எரிச்சல் என்னடா அப்படின்னு சோம்பேறித்தனமே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்கிறத விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரெஸ் போட்டு வெளியில் வந்தால் மெஜஸ்டிக்காக இருக்கும். டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்டே ஆகணும், அல்லது ஒரு ட்ரெஸ்ஸு இருந்தாலும் கூட அதை அழகாக மடித்து வச்சு உதறி விட்டு அப்போ போட்டுட்டு வருவாங்க அடுத்த நாள். அந்த அளவுக்கு அந்த தூய்மையின் மேரில் ரொம்ப பற்றுதல். நடவடிக்கையிலையும் அப்படி தான், ட்ரெஸ்ஸுலையும் அப்படி தான். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தோல்விகளை எப்படி வெற்றியாக்குவது அப்படின்றத இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்களை கேட்டு அவங்க ஆலோசனையில் இயங்கினால் தோல்வியாளர்கள் வெற்றியாளர்களாக நிச்சயமாக வர முடியும். இவர்களுக்கு நாணயமான நண்பர்கள் நிறைய இருக்காங்க. நிர்வாகத்திறன் அதிகம் உண்டு. அதனால் பல விதமான பெரும் நிறுவனங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏயில் பேர் இருக்கவங்க தான் அதில் நிறுவன தலைவர்கள்லாம் இருப்பாங்க. இது இயல்பாக நடக்கும், அடுத்தவரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சன் பவர் அந்த வேலையை பார்க்குது. அவங்களுக்கு சூரிய கதிர்கள் அந்த பேருடைய முதல் எழுத்துல குவிக்கப்பட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. நாடு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்றத மிகுந்த அக்கறையோடு எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள். மிகப்பெரிய பிரஸ்டீஜ் மன்னர்கள். எதையும் ஒரு டாமினேஷன்லேயே இருப்பாங்க. சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு நடவடிக்கையும் இவங்க ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரி அவர்கள் ஈடுபட்டால் அதல பாதாளத்துக்கு அந்த முதல் எழுத்து அவர்களை தள்ளிவிடும். அதனால ஏயில பேர் இருந்தால் இந்த குணாதிசயங்களை பார்த்தோம். இந்த குணாதிசயங்களில் இருந்து
மாறுபாடு இருந்தால் அதற்கு மிகப்பெரிய காரணங்கள் உண்டு. அதை நாம் வரும் எபிசோடுகளில் சொல்லுவோம். இப்போ ஏயில் முதல் எழுத்து இருக்கக்கூடிய சில பிரபலங்களை பார்ப்போம். துவக்கமாக ஏ அப்படின்ற பேர் யாராருக்கு அமைஞ்சிருக்குன்னா, அலெக்சாண்டர், மாவீரன் சொல்கிற அலெக்சாண்டர், ஆர்வில் ரைட். இன்னைக்கு விமான பயணங்களில் மிக அதிகமாக நம்ம எல்லாம் போயிட்டுருக்கோம். அது காரணம் வந்து அந்த ஆர்வில் ரைட். ஏ. அப்துல் கலாம், மதிப்பிற்குரிய முன்னாள் ஜனாதிபதி. அலெக்சாண்டர் கிரஹாம்பல், டெலிபோனை கண்டுபிடித்தவர். ஆபிரகாம் லிங்கன், முன்னாள் ஜனாதிபதி, யூஎஸ்ல இருந்தார்.